delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அன்பு அண்ணன் நாம் மீண்டும் இணைய தயார் அப்படிங்கிற அளவுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. இது சரியா சார்? தம்பி என்று சொல்வதற்கு பதிலாக எங்கே மரியாதை குறைவாக அது போய்விடுமோ என்று அண்ணா என்று அழைக்கிறார். அவர் முதலமைச்சர் பதவியை அவர் வேணான்னு விட்டதனுடைய விளைவு தானே இது. அவர் மட்டும் கொஞ்சம் சற்று பொறுமையாக இருந்திருந்தா, சசிகலாவோடு சமரசமாக போயிருந்தா, ஆத்திரப்படாமல் இருந்திருந்தா, ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பேச்சை கேட்காம இருந்திருந்தா, குருமூர்த்தியின் வழிகாட்டுதல் படி போய் தர்ம யுத்தம் செய்யாமல் இருந்திருந்தா, ஒரு நிமிட தவறு அவர் வாழ்நாளில் இன்றைக்கு தன்னை விட தகுதி குறைந்தவர்களிடத்தில் போய் தன்மானத்தை விட்டுவிட்டு எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய சீனியாரிட்டி என்ன சார்? இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னொரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா திரு ராமதாஸ் அவர்கள் குறித்து வரும்போது டக்குன்னு அதை மறுத்து இல்லை அவர் எங்கள் கூட்டணியில் இல்லையே அப்படிங்கிறாரு. திரு அன்புமணி அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தால் நம்ம பார்த்தோம். இப்போ அன்புமணி அவர்கள் கூட்டணியில் இருக்காரா இல்லை பாமக கூட்டணியில் இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? அதாவதுங்க, எப்படி இவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை உருவாக்கிய சசிகலாவுக்கு என்ன பாடத்தை கற்பித்தாரோ, என்ன துரோகத்தை கற்பித்தாரோ, அதே பாடத்தை தன் தகப்பனுக்கே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி அப்பனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்த இடத்துல அன்புமணி இருக்கிறார். இதுதான் துரோகங்கள் ஒன்றிணையக்கூடிய புள்ளியா என்று கேட்க வேண்டிய டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கிறார். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திரு ஓபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மீண்டும் அதிமுகவில் அந்த கூட்டணியில் இணைய தயார் அப்படின்னும், திரு இபிஎஸ் அவர்கள் திரும்ப பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி விரிவாக முழு தகவல்கள் கொடுக்க நம்ம கூட திரு ராஜகம்பீரன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்பு அண்ணன் நாம் மீண்டும் இணைய தயார் அப்படிங்கிற அளவுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. இது சரியா சார்? அதிமுகவிலே 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் தன்னை விட 3 வயது இளையவரை பார்த்து தம்பி என்று சொல்வதற்கு பதிலாக எங்கே மரியாதை குறைவாக அது போய்விடுமோ என்று அண்ணா என்று அழைக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் மூத்தவர் இல்லையா? ஓபிஎஸ் தான் மூத்தவர். அப்போ அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக பின்னாடி அண்ணாவின் கோட்பாடுகளை நாங்கள் திமுகவை விட கூடுதலாக செயல்படுத்த போகிறோம் என்று சவால் விட்ட அண்ணா திமுக யார் அண்ணா யார் தம்பி என்பதிலேயே இப்போ ரொம்ப தகராறாக இருக்குது. இல்லை சார், இப்போ சகோதரன் சொல்கிற மாதிரி மரியாதை நிமித்தமாக அண்ணான்னு சொல்லியிருப்பார், அவ்வளோதானே சொல்கிறாரு. நான் இந்த எனக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் நான் தேர்தலையே போய் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கும் இருக்கிறது. என்னையும் மக்கள் நேசிக்கிறார்கள், வாக்காளர்கள் விரும்புகிறார்கள் என்பதை தெரிவிக்கத்தான். நீ எத்தனையோ பன்னீர்செல்வம்ங்கிற பேரில் பல பேரை டகால்ட்டி வேலையெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பல குழப்பங்களை விளைவித்த பின்பும் கூட இரட்டை இலை டெபாசிட்டை பறி கொடுத்ததே. பல ஓபிஎஸ்க்கு கீழே தானே போச்சு, 3வது நிலைக்கு தள்ளப்பட்டுச்சே. அப்போ அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நான் தான் கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்கிற பதவி மோகத்திலே அதிகார வெறியிலே ஆடிக்கொண்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி என்கிற கேள்வியை அதிமுகவை உண்மையாக நேசிக்கிற தொண்டர்கள் கேட்கிறார்கள். அதில் நான் கூடுதலாக ஒரு தகவல் சொல்லிடுறேன். இதே மாதிரி கேள்வி திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாரு, இது பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு இல்லை, பொதுக்குழு எடுத்த முடிவு அப்படிங்கிறாரு. அங்கே பொதுக்குழுங்கிறது என்ன? நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் முதலமைச்சர் என்கிற அதிகாரத்திலே இருந்தபோது கட்சிக்காரர்களை எல்லாம் தன் பக்கமாக நீங்கள் வளைத்து கொண்டீர்கள். நீங்கள் படிநிலையில் வளர்ந்ததாக சொல்லுகிறீர்கள். கூவாத்தூரிலே முதலமைச்சர் பதவி ஏலத்துக்கு வருகிறது என்ற நிலைமை வருகிற போது செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும். இல்லை சார், முதலமைச்சர் சீனியாரிட்டி படி இல்லை சார். கட்சி பொறுப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒன்றிய பொறுப்பில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அப்படி தானே சார் கிளை செயலாளர், சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக. அதுதான், அப்படி அப்போ அவர் செயலாளர் ஆரம்பிக்கல. அவர் ஒரு கொலை வழக்கில் சிக்கி தனக்கு ஒரு அபயம் தேடி உதவி தேடி ஓடி வருகிறார். அவரை காப்பாற்றியது, அவரை அரசியல் அரங்கத்திற்கு கொண்டு வந்தது செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் அதிமுக இல்லைங்கிறார். வரத்தை கொடுத்தான் சிவனையே தவிச்சாண்ட மாதிரி யார் தலையில் நான் கை வச்சாலும் அவன் அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும்னு புராண கதையில் ஒரு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி யாரெல்லாம் வரம் தந்தார்களோ அவர்கள் தலையில் கை வைப்பது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்,
ஓபிஎஸ்ஐ இணைத்தால் என்ன நிலை குலைந்து போய்விடுவாய்? இதான் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவர் ஒன்றும் பதவியெல்லாம் கேட்கலையே. என்னை நம்பி சில ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பொறுப்பு கொடுங்க. என்னைய வந்து நான் என் வாழ்நாளில் நான் அதிமுக காரனாகவே வாழ்ந்து விட்டு போகிறேன் அப்படி தானே கேட்குறாரு. இல்லை, குழப்பம் விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு. அவர் எங்கெங்க குழப்பம் விளைவித்தார்? அவர் முதலமைச்சர் பதவியை வந்து அவர் வேணான்னு விட்டதனுடைய விளைவு தானே இது. அவர் மட்டும் கொஞ்சம் சற்று பொறுமையாக இருந்திருந்தா, சசிகலாவோடு சமரசமாக போயிருந்தா, ஆத்திரப்படாமல் இருந்திருந்தா, ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பேச்சை கேட்காம இருந்திருந்தா, குருமூர்த்தியின் வழிகாட்டுதல் படி போய் தர்ம யுத்தம் செய்யாமல் இருந்திருந்தா, ஒரு நிமிட தவறு அவர் வாழ்நாளில் வந்து இன்றைக்கு தன்னை விட தகுதி குறைந்தவர்களிடத்தில் போய் தன்மானத்தை விட்டுவிட்டு எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய சீனியாரிட்டி என்ன? ஒரு 3 முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருந்தவர். ஜெயலலிதா சிறைக்கு போகிற காலத்திலே, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கிற காலத்திலேலாம் அவர் தானே இடைக்கால முதலமைச்சர். ஜெயலலிதா திரும்ப வந்தாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா முதலமைச்சர் பதவியை அப்படியே திருப்பி கொடுக்குறாரு. சசிகலா கொடுத்துட்டு போனாங்க, முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ யார் 2 பேரில் யார் விசுவாசி? யார் கட்சிக்கு வந்து உண்மையாக வாழ்ந்தவர்? வரலாறு இருக்குல்ல. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருந்தா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இது நியமனமாக நீங்கள் வந்து உருவாக்கி கொண்ட பதவி தானே. இது என்ன மக்களால் தேர்ந்தெடுத்தாங்களா? எடப்பாடிக்கு ஓட்டு போட்டாங்களா? ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டில் 3 முதலமைச்சர்கள் வந்தார்கள். முதல்ல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். அப்புறம் சசிகலாவோட முரண்பாடு வருகிற போது எடப்பாடி முதலமைச்சர். ஒரு ஓட்டுக்கு 3 முதலமைச்சரா? நான் கேட்குறேன். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். இதெல்லாம் ரெடிமேட் கடையில் பிராண்டு செட்டு விற்கிறவங்களாம் சொல்லுவான், ஒரு சட்டை வாங்கினா 3 சட்டை இலவசமானல. அன்றைய சூழ்நிலை சார். ஆனால் 2 சட்டை இலவசம், ஒரு சட்டை வாங்கினா 2 சட்டை இலவசம், மொத்தமாக 3. ஒத்த ஓட்டுக்கு 3 முதலமைச்சரா? என்னமோ எடப்பாடிக்காகவே இந்த கட்சி தொடங்க. எடப்பாடி வந்து இந்த கட்சியை தொடங்கினது வந்து எம்ஜிஆர் கிடையாது, நான் தான் மட்டும்தான் சொல்லலை. யோசிச்சு பாருங்கள், அவர் எப்படி தலைவரானார்? கூவாத்தூரில் தானே தலைவரானார். எம்எல்ஏக்களை என்னால் விலைக்கு வாங்க முடியல அப்படின்னு செங்கோட்டையன் விலைக்கு கொண்டதுனால தானே வந்தார். அப்போ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து பொருட்களை வாங்குவதை போல் ஜனநாயகத்தை விலைபேசி கூவி வாங்கிட்டு பாரம்பரியமாக இருந்த கட்சிக்காரனையெல்லாம் நீ பதவியை விட்டு போ, நீலாம் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, நீ உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இது வந்து கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று எப்போது குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் வருகிற போதெல்லாம் கட்சி 2 படுகிறதே, 3ஆக உடைகிறதே, 4ஆக உடைகிறதே. யார் ஒருங்கிணைக்க வேண்டும்னு சொல்கிறாங்களோ அவர்கள் முதலில் தள்ளி வைக்கப்படுகிறார்கள். அப்போ அதிமுக வலிமை பெறக்கூடாது என்று அதிமுகவே நினைக்க முடியுமா? அதிமுகவின் பொதுச் செயலாளர் நினைக்கிறது சரியாக இருக்க முடியுமா? அதிமுக வலிமை பெறக்கூடாது என்று திமுக நினைத்தா பரவாயில்ல. அதிமுகவின் பொதுச் செயலாளரை நினச்சேன். சசிகலா வேற நடுவில் புகுந்து நான் ஒருத்தி இருக்கேங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்கங்கிறேன். திமுக மறந்துடுச்சுங்கிறாங்க. அதுவும் சசிகலாவை மறந்தது திமுகவா? சசிகலாவை மறந்தது அதிமுக தான். எனவே ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய குரல் என்பது அதிமுகவினுடைய உட்கட்சி ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவாலா இல்லையா? இது சரியானதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது முறையானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தனிநபர் சொத்தான்னு நான் கேட்குறேன். சிலுவம்பாளையத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்த்து வச்சிருக்கிற அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துலையா வந்து ஓபிஎஸ் கேட்குறாரு? கட்சி தொண்டர்களுக்கு சொந்தமானதா, தலைவர்களுக்கு சொந்தமானதா? எல்லாரும் ஊரு கூடி தேர் இழுப்பது மாதிரி தானங்க அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சி என்பது தனிநபர் சொத்தா? நான் கேட்குறேன். எல்லாரும் கூடி தானே ஒரு கட்சியை உருவாக்குறோம், எல்லாரும் கூடி தானே தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறோம். இது ஏன் கட்சி நீ வெளியே ஒன்று சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? இது என்ன ஜனநாயகம் நான் கேட்குறேன். சார், இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னொரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா வந்து திரு ராமதாஸ் அவர்கள் குறித்து வரும்போது டக்குன்னு அதை மறுத்து இல்லை அவர் எங்கள் கூட்டணியில் இல்லையே அப்படிங்கிறாரு. திரு அன்புமணி அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தால் நம்ம பார்த்தோம். இப்போ அன்புமணி அவர்கள் கூட்டணியில் இருக்காரா இல்லை பாமக கூட்டணியில் இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? அதாவதுங்க, எப்படி வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை உருவாக்கிய சசிகலாவுக்கு என்ன பாடத்தை கற்பித்தாரோ, என்ன துரோகத்தை கற்பித்தாரோ, அதே பாடத்தை வந்து தன் தகப்பனுக்கே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி அப்பனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்த இடத்துல அன்புமணி இருக்கிறார். இதுதான் துரோகங்கள் ஒன்றிணையக்கூடிய புள்ளியா என்று கேட்க வேண்டிய டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கிறார். துரோகம் செய்வதற்காக ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றால் நோபல் பரிசு அறிவிச்சவன் அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னா துரோகத்துக்கெல்லாம் மாட்டா நாங்கள் நோபல் பரிசு கொடுப்போம், நாங்கள் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா நோபல் பரிசு கொடுப்போம், இந்த உலகத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு நோபல் பரிசு கொடுப்போம், சிறந்த இலக்கியத்துக்கு கொடுப்போம். துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தா எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும்னு பரிந்துரை செய்த டிடிவி தினகரன், துரோகின்னு வார்த்தைக்கு வார்த்தை உச்சரித்த டிடிவி தினகரன் இப்போ எங்கே இருக்கிறார்னா
துரோகத்தினுடைய முகவரியாக இருக்கக்கூடிய எடப்பாடி கூட தான் இருக்கிறாருன்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ எந்த கொள்கையும் கோட்பாடும் யாருக்கும் இல்லை. திகார் ஜெயிலுக்கு போறியா என்டிஏ கூட்டணிக்கு போறியான்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, திகார் ஜெயிலுக்கு எனக்கு உடம்பு ஒத்துக்காது, இப்போ தான் நான் வந்து இடையில வந்து ஹார்ட்டு கூட கொஞ்சம் பிரச்சனையாச்சு, நான் சொகுசாக வாழ்ந்துட்டேன், என்னால் திகார் ஜெயிலில் போய் இருக்க முடியாது. அப்போ என்டிஏ கூட்டணிக்கு போறியா? இல்லை, அங்கே துரோகி இருக்கிறாரு. அப்போ திகார் ஜெயிலுக்கு போறியா? துரோகியே இருந்துட்டு போகிறாருங்க, நான் திகார் ஜெயிலுக்கு போக முடியாதுங்கன்னு என்டிஏ கூட்டணி போயிட்டேன். இப்போ நீங்கள் இது வந்து பகடியாக சொல்கிறது? பகடி கிடையாதுங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இந்தியா கூட்டணியிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார், அவர் தான் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின், ராகுல் காந்தி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்து ஒரு முதலமைச்சர் வரப்போகிறாரு கூட்டணி ஆட்சிக்கு, அது அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சராக வருவார். அப்போ கூட எடப்பாடின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நான் கூசுது. சொல்கிறாங்களா இல்லையா? சரி, 4 எம்எல்ஏ தான் வச்சுருக்கான் பாஜகக்கிறேன். மொத்தம் எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கான்? 4 எம்எல்ஏ வச்சுருக்கான். பிஜேபிக்காரன் எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கான்? 4 எம்எல்ஏ வச்சுருக்கான். இப்போ திருமாவளவன் சொல்லுவாரா? 4 எம்எல்ஏ வச்சுருக்கிற திருமாவளவன் திமுகவினுடைய தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அதை நான் தான் தீர்மானிப்பேன். எங்கள் 4 எம்எல்ஏலாம் சேர்ந்து தான் நாங்கள் முடிவு எடுப்போம், தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சராக வரணும்னு சொல்லுவாரா? அப்போ விசிகாவினுடைய பலம் என்னவோ அந்த பலத்திற்கு வந்து அதே இடத்துல தானே நீங்கள் இருக்கீங்க. 4 எம்எல்ஏ தானே வச்சுருக்கீங்க பாஜக, நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க? அப்போ இது என்ன ஜனநாயகம்னு நான் கேட்குறேன். 66 எம்எல்ஏ வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி, அதுவும் அதிமுக தோள்களின் மீது ஏறி நின்றதால இந்த இடத்தை அடைந்தவர்கள். தமிழ்நாட்டை பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது, அங்கே சில்லறையாக ஓட்டு வாங்கி அது எங்கள் வங்கின்னு சொல்கிறாங்க. பச்சைமுத்துக்கு போட்ட ஓட்டு வந்து பாஜக ஓட்டா, ஏசி சண்முகத்துக்கு போட்ட ஓட்டு பாஜக ஓட்டா, எல்லாமே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிச்சைக்காரன் வீட்டு பாத்திரத்தில் எல்லா வீட்டு ஜோரம் கிடக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் அத்தனை சதவீதம் வந்துட்டோம் இத்தனை சதவீதம் வந்துட்டோம்னு எவ்வளவோ டகாட்டி வேலை பார்க்குறாங்க. அதனால் தமிழ்நாட்டிலே வந்து பாஜக என்கிற ஒரு கொடிய புற்றுநோயை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்து கரையான் புற்றுக்குள்ளே கருநாகம் குடி புகுந்தது என்று சொல்வதை போல செல்லரித்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் நான் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், நான் சசிகலாவை சேர்க்க மாட்டேன், இப்படி சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அடைய போவது என்ன? தோல்வி தான் அடைய போறிய. இவர்கள்லாம் கூட இருந்தால் கௌரவமான தோல்வியாக தான் அடைவிய. நீங்கள் நிரந்தர தோல்வியை தான் நீங்கள் ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்விக்கு தயாராக இருக்கும் போது இவ்வளவு அகம்பாவம் எதற்கு, ஆணவம் எதற்கு? நீங்கள் என்ன ஜெயலலிதாவா? நீங்கள் என்ன எம்ஜிஆரா? ஈடு இணையில்லாத தலைவரா? நீங்கள் கட்சியை நிமித்திடுவீங்களா? குப்பரை விழுந்த கட்சியை நீங்கள் வந்து நிமித்தி நிப்பாட்டிடுவீங்களா? அவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்டவரா நீங்கள்? அது நமக்கு தேர்தல் முடிஞ்சாலும் சார் தெரியும். மக்கள் அபிமானம் கொண்டவரா நீங்கள்? மக்கள் கூடுறாங்களா இல்லையா? எம்ஜிஆரா நான் கேட்குறேன். இல்லை சார், அவருடைய கூட்டங்களுக்கு மக்கள் கூடுறாங்க, ஆரவாரம் செய்கிறாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அது ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் கூட்டிகிட்டு வர்ற கூட்டங்க. அது வேனை பிடிச்சி சாப்பாடு கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து மானிய தேனைய பொன்மானேன்னு பாராட்டி பேசி தலைக்கு 200 கொடு 300 கொடுன்னு செட்டிங் பண்ணி கூப்பிட்டு அந்த கூட்டத்தை வந்து எல்லா கட்சிக்குமே இப்போ வாடகைக்கு சேர் தூக்கிட்டு போனாங்க, சவுண்டு சர்வீஸு மைக் செட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆளுகளும் வாடகைக்கு கிடைக்கிறாங்கிற விஷயம் எனக்கு சேர் மட்டும்தான் வாடகை கிடைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. எல்லா கட்சி கூட்டத்துக்கும் வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு போகிறாங்கிற விவரம் எல்லா கட்சிக்குமே ஒரே ஆளுக தான் கலந்துக்கிறது. இது கேமரா வச்சுருக்கிறவன் க்ளோஸ்அப் ஷாட்டு போகாதனால தெரியாமல் போச்சு. இது மொத்தமாக க்ரௌடு அப்படியே மொத்த க்ரௌடையும் காட்டுறான். தனித்தனியாக காட்டினாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அது அந்த ஆள் வேறு இந்த ஆள் வேறு இல்லை, ஒரே ஆள் தான் அப்படிங்கிற. சர்வகட்சி உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார் கூட்டங்களுக்கு மட்டும். இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் சார் முன்பப்பையும் இல்லாத அளவுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக சாடி இருக்காரு இபிஎஸ். இவ்வளவு காட்டமாக இது போகிறதுக்கான காரணம் என்ன? இதோ கொடி தெரிகிறது பிள்ளையார் சுழி போட்டு விட்டதுன்னு சொன்னவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார். அந்த பிள்ளையார் சுழி என்பது வெறும் சுழி ஆயிடுச்சு. இப்போ நேரில் போயிருக்கணுங்கிறாரு கருவுக்கு, நீங்கள் ஏன் போகல அப்படின்னு கேட்குறாரு. அதை எப்போ கேட்கணும்? நீನು நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த போது தப்பி ஓடி தலைமறைவாக விஜய் வாழ்ந்த போது கேட்டிருந்தேன்னா நீ யோக்கிய. முல்லாவுடைய ஒரு நகைச்சுவை கதை ஒன்று உண்டு. முல்லா வந்து என்ன செஞ்சார்னா ஒரு பாத்திர கடைக்கு போய் குட்டி பாத்திரமா டம்ளரு கரண்டி இதெல்லாம் வாங்கிட்டு வாடகைக்கு வாங்கிட்டு போனவர் ஆளையே காணாம். கொஞ்ச நாள் கழித்து தேடி போனால் வந்தார். என்னன்னு கேட்டார். 1 ஸ்பூன் வாங்குகிற இடத்துல 2 ஸ்பூனு, 1 டம்ளர் 10 டம்ளர் வாங்கினா 20 டம்ளர் திருப்பி கொடுத்தார். பாத்திர கடைக்காரன் கேட்டேன், நான் கொடுத்தது 10 டம்ளர்னால் நீ ஏன் 20 டம்ளர் கொடுக்குற? எதுக்கியா கொடுக்குற? 10 டம்ளர் தானே நான் வாடகைக்கு விட்டேன். அதுக்கு முல்லா சொன்னார்,
உங்ககிட்ட நான் பாத்திரம் வாங்கும்போது உன்னிடத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தது. என் வீட்டுக்கு போகிற வழியில் அது பிரசவித்து விட்டது. அதனால் நான் 2 சேர்த்து கொடுக்குறேன்னாரு. பாத்திர கடைக்காரன் சொன்னால் இப்படி பைத்தியக்காரனாக இருக்கானேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு முல்லா அடிக்கடி வாங்க நம்ம கடைக்கினா. கொஞ்ச நாள் 1 மாதம் கழித்து முல்லா வந்தார். பெரிய பெரிய அண்டா, பெரிய பெரிய குண்டா எல்லாம் எடுத்துகிட்டு போனார். பிரியாணி சட்டிலாம் எடுத்துகிட்டு போனார். போனவர் ஆள் வரவே இல்லை. அவனும் பொறுத்து பார்த்தான். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேடி போய் அட்ரஸை கண்டுபிடிச்சா முல்லா வீட்டுக்கிட்ட போனால் ஒரு மரத்தடியில் முல்லா அழுதுகிட்டு இருக்காரு. எதுக்கே அழுகிற, என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, கடையில் நான் பாத்திரத்தை வாடகைக்கு எடுத்தேன்னா அது வழக்கம் போல் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்துச்சா, அது பிரசவத்தில் செத்து போச்சுன்றார். ஒன்று கூட ரிட்டர்ன் கிடையாதுனாரு. அவனுக்கு வந்துச்சே பார்க்கணும் கோவம். பாத்திரமாவது பிரசவமாவது வாடா அப்படின்னு தோளில் துண்டை போட்டு இழுத்து கொண்டே பஞ்சாயத்தில் நிப்பாட்டி, ஐயா இந்த மாதிரி என்னை ஏமாத்திச்சான், பாத்திர பிரசவத்தில் செத்துருச்சுங்கிறான், நான் எப்படியா வாடகை நடத்துறது பாத்திர கடை நடத்துறதுன்னு முல்லா கேட்டப்ப கிடக்கு அங்கே பஞ்சாயத்து பண்ணவங்க சொல்லியிருக்காங்க, அறிவு கேட்ட முட்டாளே, முறையாக அவன் குட்டி குட்டி பாத்திரமாக கூட கொடுத்தான்ல, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தான்ல, நீ யோக்கியனாக இருந்தால் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும், பாத்திரம் எப்படா பிரசவிக்கேன் முட்டா போயில, என் பாத்திரத்தை மட்டும் குடுற விஷயத்தை எடுத்துகிட்டு போடான்னு சொன்னால் நீ யோக்கியன், அன்னைக்கு இனிச்சிச்சில வாங்கி வச்சுக்கிட்டேல, இப்போ மட்டும் பெரிய பாத்திரத்தில் மட்டும் அந்த கதையை சொல்லும் போது உனக்கு கசக்குதாப்பா, பாத்திரம் பிரசவத்தில் பிரசவிக்காதுங்கிறத நீ நாளே ஒத்துக்கிட்டேன்னா நீ யோக்கியன், நீ அன்னைக்கு ஒத்துக்கிட்டதுனால நீ 2வது முறை பாத்திரம் பிரசவத்தில் செத்து போனதையும் சேர்த்து தான் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லி முல்லாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னாங்க. நீ யோக்கியனாக இருந்தேன்னா கரூருக்கு போகாமல் இருக்கிற அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல, கூட்டணிக்கு வரமாட்டார் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டதுன்னு டைலாக் பேச, அது அன்னைக்கு சொல்லாமல் சம்பவம் நடந்த அன்னைக்கு யோக்கியனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், உரிமையில் பேச வேண்டாம். நான் யாரங்க உரிமையில் பேசுகிறேன், யோக்கியனாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன், நான் யாரையும் உரிமையில் பேசலை. மதுரை தமிழ் அது, பாத்தியான் வந்தான் எங்கள் அப்பன் போனேன் அப்படின்னு தான் மதுரைக்காரங்க பேசுவாங்க. அது மதுரை தமிழ், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மதுரைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அது எங்கள் ஊருடைய வட்டார வழக்கு. அதனால் நீங்கள் இனி கூட்டணிக்கு வரவே மாட்டார்கள் தாவேகாக்காரன் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவர் என்ன கரூருக்கு போனாரா, அவர் யோக்கியமா? எப்போ கேட்குறீங்க, என்டிஏ கூட்டணியில் இனில் விஜய் சேர்க்கப்பட மாட்டார், அதிமுக கூட்டணிக்கு அவர் வரவே மாட்டார் என்று உறுதியானதற்கு பின்பு இப்படி ஒரு கதையை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் என்ன ஆகி போச்சுன்னா, திமுகவா அதிமுகவா இந்த தேர்தல் எப்படி நடக்க போகுது, ஸ்டாலின் வேணுமா வேண்டாமான்னு தேர்தல் நடக்க போகுது. இப்போ 3வது இடத்துக்கு போட்டி நடக்குது. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதை நகர்த்தி கொண்டு வந்து கீழே தள்ளி விடுறதுக்கு தாவேகா வந்திருக்கு. இப்போ தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நான் இல்லை, அது உண்மை கிடையாது. தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டி. 3வது இடத்திலே நிற்கப் போவது யார், 4வது இடத்துக்கு நகரப்போவது யார், அவ்வளோதான். தாவேகா தமிழ்நாட்டு அரசியலிலே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. சரி சார், அடுத்து நடக்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.